வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா, அம்மாவ பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எப்படியும் அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இனி மீனாவையோ, மீனா குடும்பத்தையோ இந்த திருட்டு குடும்பம்னு சொல்ற வேல வச்சுக்க கூடாது. அப்படி சொன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. ஆன்ட்டி, நீங்க சாரி கேட்கணும்னு தான் நானும் சொன்னேன். ஆனா நீங்க சொன்னத யோசிச்சு பார்த்தாலும் கரெக்ட் தான். அவங்க தம்பிக்கு பனிஷ்மென்ட் கிடைக்காம தடுத்திருக்கீங்க. அதுக்கு அந்த 2 லேக்ஸ் ஃபைன் ஓகே தான். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா ரொம்ப பெருமையா ஒரு பார்வை பாக்குறாங்க முத்துவையும், மீனாவையும். முத்துவும், மீனாவும் என்ன பலகுரல் இப்படி பேசுதுன்னு ஷாக்காயி நிக்கிறாங்க. அடுத்த வரியா ஸ்ருதி சொல்றாங்க, "அந்த பணத்த நீங்க லாயர் கிட்ட வாங்காம மீனா கிட்டயே ஸ்ட்ரைட்டா கேட்டிருந்திருக்கலாம். கொஞ்சம் டீசென்ட்டாவாவது இருந்திருக்கும்." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இப்ப விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே ரவி கிட்ட திரும்பி, "டேய் என்னடா சொல்றா இவ?" அப்படின்னு கேட்க, "அம்மா அவ கரெக்ட்டா தானே சொல்றா. இல்லன்னா நீங்க முத்துக்கிட்ட கூட கேட்டிருக்கலாமே. அத விட்டுட்டு நீங்க லாயர் கிட்ட கேட்டு அண்ணி மேல பழி போட்டு இதெல்லாம் நல்லாவே இல்லம்மா." அப்படின்னு ரவி சொல்ல, அப்படியே போட்டேன்னா பாருன்னு கைய ஓங்குறாங்க விஜயா. குறுக்க வந்து நிக்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி முறைக்கிறத பார்த்தோன்னே அப்படியே கீழே இறக்கிக்கிற விஜயா. அவங்கவங்க வேலைய பாருங்க. என்கிட்ட யாரும் பஞ்சாயத்து பண்ணாதீங்கன்னு ஒதுங்கிக்கிறாங்க. அம்மா, நீங்க பண்ணுனது 100% கரெக்ட்டு. நான் உங்க இடத்துல இருந்தா இத தான் பண்ணியிருப்பேன்னு மனோஜ் சப்போர்ட் பண்றாரு. டேய்! அதான் நீ முதல்லயே பண்ணிட்டியேடா! அம்மாவும் நீயும் பண்ணது ஒரே வேல தான். அவங்க 2,00,000 நீ 27,00,000 அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ! ஆரம்பிச்சுட்டான்னு நொந்துக்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி வரிஞ்சு கட்டிட்டு வந்து, முத்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதே தான் சொல்லுவீங்களா? அதான் மாசம் மாசம் குடுக்குறோம்ல, அப்புறம் என்ன? ஆன்ட்டி மீனா தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பாம இருந்ததே பெரிய விஷயம். ஆன்ட்டி நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க ரோகிணி. நான் ஏம்மா ஃபீல் பண்ண போறேன்? இப்ப என்னோட யோசனை எல்லாம் மீனா அந்த பணத்த எடுக்கலன்னா யார் எடுத்திருப்பாங்கங்கிறது தான்னு விஜயா சொல்ல, ரோகிணிக்கு சுருக்குன்னு இருக்குது. "விஜயா, நீ பண்ணது பெரிய தப்பு. உன்னால முத்துவுக்கும், மீனாவுக்கும் 5,00,000 ரூபாய் கடன் ஆயிருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறது நல்லாவா இருக்கு? இது தப்பு. நீ தான் அந்த 5,00,000 ரூபாய அவங்களுக்கு திருப்பி குடுக்கணுங்கிறாரு அண்ணாமலை. விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. நான் குடுக்கணுமா? நான் ஏன் தரணும்? என்னால எப்படி குடுக்க முடியும்? நான் என்ன லட்ச லட்சமாவா சம்பாதிக்கிறேன்னு விஜயா கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நகைய விப்பியோ, இல்ல கீழ் வீட்ட லீஸு குடுத்து பணம் வாங்குவியோ, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அவங்க பணத்த அவங்களுக்கு குடுத்துடு. அப்படின்னு அண்ணாமலை முடிவா சொல்ல, என்னால அதெல்லாம் குடுக்க முடியாதுங்கிறாங்க விஜயா. சரி, நீ என் பொண்டாட்டி. எல்லாத்துலயும் சரி பாதி. நீ செய்யற பாவத்திலயும் பங்கு எடுத்துக்கணும்ல? நான் ஒண்ணு செய்யறேன். நானே அந்த பணத்த குடுக்குறேன். அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட, விஜயா திக்குன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. எல்லாருமே திகைச்சு போய் பாக்க, "அப்பா என்னப்பா சொல்றன்னு?" முத்து கேக்குறாரு. "ஆமாடா, பென்ஷன் வாங்குற பணத்துல மாசம் மாசம் கடன் அடைக்கிறேன். அந்த பணம் பத்தாது தான். அதனால நான் எங்கேயாவது வேலைக்கு போக போறேங்கிறாரு அண்ணாமலை. "அப்பா என்னப்பா நீ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பான்னு" முத்து சொல்றாரு. "மாமா, நீங்க எதுக்கு மாமா வேலைக்கு போகணும்? எங்களுக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க மீனா. இங்க பாருப்பா, கடன் தானே நான் பாத்துக்கிறேன்ப்பா. இது என்ன எனக்கு புதுசான்னு" முத்து கேக்குறாரு. "செய்யாத தப்புக்கு நீங்க ஏன்டா அனுபவிக்கணும்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமா? அந்த பணத்த விஜயா தான் குடுக்கணும். நானும் வேலைக்கு போய் குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த இடத்த விட்டு நகர, "அப்பா அப்பா சொல்றத கேளுப்பா, ப்ளீஸ்ப்பா." அப்படின்னு அவங்க அப்பாவோட கைய புடிச்சிட்டு கெஞ்சுறாரு முத்து. ஒரு நிமிஷம் கைய பாக்குற அண்ணாமலை எடுத்து விட்டுறாரு. இதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு அவரு உள்ளார போயிட, எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. ரோகிணி மட்டும் திருட்டு மொழி முழிச்சுட்டு பாக்குறாங்க. அடுத்து ரோகிணி உள்ளார போக பின்னாடியே மனோஜ் போறாரு. ஸ்ருதியும் ரவியும் அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. மீனாவும் ஒரு மொறைக்கிற விஜயா அவங்களும் உள்ளார போயிடுறாங்க. இப்ப முத்துவும் மீனாவும் மட்டும் தான் நிக்கிறாங்க. "மீனா, சாரி மீனா. அம்மா கிட்ட இருந்து உண்மைய வரவழைக்கிறதுக்காக தான் உன் மேல பழிய போட்டு பேசிட்டேன். சாரி." அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே முத்துவ கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க மீனா. முத்துவும் மீனாவ அப்படியே கட்டிப்பிடிச்சு முதுகுல தட்டி குடுக்குறாரு. நைட் ஆயிடுது. ரோஹிணி பெட்ல உட்காந்து ஏதோ லேப்டாப் பாத்துட்டு இருக்காங்க. சேர்ல உட்கார்ந்து ஒரு கணக்கு ஏதோ பாத்துட்டு இருக்காரு. உள்ளார வர்றாங்க விஜயா. "வாங்க ஆன்ட்டின்னு" ரோஹிணி சொல்ல, "அம்மா வாங்கம்மான்னு" மனோஜ் எந்திரிக்கிறாரு. விஜயா அந்த சேர்ல உட்காந்துட்டு, "என்னடா வேலையா இருக்கீங்களான்னு?" கேட்க, "இல்லம்மா சும்மா அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன்." "உட்காருங்கங்கிறாரு மனோஜ். உட்கார்ற விஜயா யோசிச்சுட்டு இருக்க. ஓரப்பார்வ பாக்குற ரோஹிணி, "ஆன்ட்டி இன்னும் அப்செட்டா தான் இருக்கீங்களான்னு?" கேக்குறாங்க. "அம்மா, அப்பா பேசுனத இன்னும் நெனச்சிட்டு இருக்கியாம்மா நீ? நீ விடும்மா, உங்ககிட்ட பணம்லாம் எதுவும் குடுக்க வேண்டாம்." அப்படின்னு மனோஜ் சொல்ல, "டேய் நான் உங்க அப்பா குடுக்கணும்னு சொன்னதுக்காகலாம் குடுக்கணும்னு நெனைக்கல. ஆனா போயும் போயும் ஒரு பூ கட்டுறவளுக்கு கடங்காரியா இருக்கணுமான்னு தான் நெனைக்கிறேன். அதனால தான் என்ன ஆனாலும் இந்த பணத்த குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீ தான்டா ஏதாவது பண்ணணும்னு" விஜயா சொல்ல, "நான் என்னம்மா பண்ணணும்னு?" மனோஜ் கேக்குறாரு. "அந்த பணத்த நீ கொஞ்சம் குடுத்தா எனக்கு உதவியா இருக்கும்." அப்படின்னு விஜயா சொல்ல, "நானா?" அப்படிங்கிற மனோஜ். "அம்மா என்கிட்ட ஏதும்மா அவ்ளோ பணம்? எனக்கே ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருக்குங்கிறாரு மனோஜ்.
ஏய் நீதான் பெரிய டீலர்ஷிப் எல்லாம் எடுத்திருக்கீல்ல. நிறைய பேர் வீடு தேடி வந்து உனக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணிட்டு போனாங்களே. அவங்க எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல. அவங்க ஆர்டர் கொடுத்திருக்க பொருளை நீ கொடுத்தீன்னா அவங்க பணம் கொடுத்திருக்க போறாங்க. அவ்வளவுதான். அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் சந்தோஷி சாருக்கு தாம்மா அனுப்பணும். சப் டீலர் கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி சாருக்கு தானேம்மா அனுப்பணும். அதுக்காக தானே தமிழ்நாட்டுக்கு ஒரே டீலரா என்ன போட்டிருக்காரு. அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா நீ முன்ன பின்ன லேட்டா குடுக்கலாம்ல அப்படின்னு விஜயா கேட்க, அது எப்படிம்மா முடியும்? என்னை நம்பி குடுத்திருக்காரு. டைமுக்கு அனுப்பலன்னா இவனை நம்பி குடுத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாருல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆ அப்ப உன்னால எனக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்றேம்மா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்கேயாவது ரெடி பண்ண பாக்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல யோசிக்கிறாங்க விஜயா. திருட்டு மொழி அப்பப்போ பாத்துக்கிட்டே இருக்க ரோஹிணிய பாக்க டப்புன்னு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. ரோஹிணியோட மொழிய பார்த்தோனே விஜயாவுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. கட்டில்ல இருந்து வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ரோஹிணி அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு அரை மனசோட சொல்றாங்க ரோஹிணி. இவனால இப்ப குடுக்க முடியாதுன்னு சொல்றான். நான் இப்ப எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன்னு நீயும் பாக்குறல்ல. இதுங்க முன்னாடி எல்லாம் நான் தலை குனிஞ்சு நிக்கணுமா? இதோ பாருமா ரோஹிணி, அந்த பூ கட்டுறவகிட்ட கடன்பட்டு நிக்கிறத விட உன்கிட்ட கடன் படலான்னு விஜயா சொல்றாங்க. என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்கன்னு ரோஹிணி கேட்க, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் மலேசியா மாமா இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு பாருங்கறாங்க விஜயா. ஆன்ட்டி அவர்கிட்ட போய் எப்படி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னம்மா தயங்குற? உனக்கு கேட்க ஒரு மாதிரியா இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்கு இல்ல ஆன்ட்டி, அதுக்கு இல்ல. அவரு இப்ப எந்த கண்ட்ரில இருக்காருன்னே தெரியல. நான் 2 நாள் முன்னாடி தான் அவருக்கு கால் பண்ணேன். ஆனா ரீச் பண்ண முடியல அப்படின்னு ரோகிணி சொல்ல, யோசனையா எந்திரிச்சிடுறாங்க விஜயா. அப்படியா அப்படிங்கிற விஜயா கொஞ்சம் யோசிச்சுட்டு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்குங்கிறாங்க. என்னதுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, நீ உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடுங்கறாங்க விஜயா. மலேசியாவுக்கா அப்படின்னு ரோகிணி பயங்கர அதிர்ச்சியா கேட்க, ஆமா நாம கிளம்பி மலேசியாவுக்கு போவோம் அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்ல, எதுக்கு ஆன்ட்டின்னு பதறாங்க ரோஹிணி. அங்க உன் அப்பா செய்யாத தப்புக்காக ஜெயில்ல இருக்காரு. அவர பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். அவரு பெருந்தன்மையா வரவேணான்னு சொன்னாலும் நாம போய் பார்க்காம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. அம்மா பணம் வேணும்னு சொன்னீங்க, இப்ப மலேசியா போகணும்னு சொல்றீங்கன்னு மனோஜும் புரியாம கேட்க, டேய் ரோகிணி கேட்டா அவ அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு. அவரை பார்த்துட்டு அப்படியே தேவைப்படுற பணத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே லேப்டாப்பை வச்சுட்டு பதறி அடிச்சு கீழே ஓடி வர்றாங்க ரோகிணி. ஆன்ட்டி அப்படியெல்லாம் போய் பாத்துற முடியாது ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா மனு போடணும். இங்க இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. மலேசியாவுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் பாக்குறதுக்கே 3-4 மாசம் ஆயிடும் ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவ்வளவு நாள் ஆகுமா அப்படின்னு விஜயா கேட்க, யாருக்கு தெரியும்னு முனகிக்கிறாங்க ரோகிணி. அது மனோஜ் கேட்டுறது என்னங்கிறாரு. இல்ல மனோஜ், யாருக்கு தெரியும், அதுக்கு மேல கூட ஆகலான்னு சொன்னேங்கிறாங்க ரோஹிணி. சரி பரவாயில்லம்மா, எப்படியும் பணம் வாங்கி தானே ஆகணும். போய் இருந்து பார்த்து வாங்கிட்டு வந்துடலாங்கிறாங்க விஜயா. இல்ல ஆன்ட்டி அதெல்லாம் செட் ஆகாது. இப்ப நாம அங்க போனா அந்த கேஸ்ல நம்மளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயமுறுத்துறாங்க ரோஹிணி. உடனே விஜயா பயந்து போறாங்க. எழுந்திருச்சு வர மனோஜ், ஐயோ அரெஸ்ட் பண்ணிருவாங்களா அம்மா, எம்மா நம்ம அங்கெல்லாம் போக வேணாமா அப்படின்னு மனோஜும் பதற, அப்ப பணத்துக்கு நாம என்னடா பண்றது அப்படின்னு விஜயா கேட்க, யோசிக்கிற ரோகிணி, ஆன்ட்டி அந்த பணத்தை நான் ரெடி பண்றேன்னு வர்றாங்க. நீ ரெடி பண்றியா? என்ன பண்ணுவ, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு விஜயா கேட்க, நான் பாத்துக்கிறேன் ஆன்ட்டி. இப்போதைக்கு நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்றேன். ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் காணாம போனதுதானே ரோகிணி இழுக்க. கரெக்ட். அப்ப நீ 3 லட்சம் ரெடி பண்ண, மத்த 2 லட்சத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிரலாங்கிறாங்க விஜயா. மறுபடியும் பதற ரோகிணி, கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுக்கு ஆன்ட்டி அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல, அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நீ 3 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல, சரின்னு பயங்கரந்துகிட்டே தலையாடுறாங்க ரோகிணி. விஜயா போனது கதவு சாத்திட்டு உள்ளர வர்ற மனோஜ், ரோகிணி எதுக்கு இப்ப பணம் தரேன்னு ஒத்துக்கிட்ட? நான் எப்படி சந்தோஷி சார் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னேன்ல, அது மாதிரி நீ ஏதாவது சொல்லி கலந்துக்க வேண்டியது தானே. நம்ம எதுக்கு பணம் கொடுக்கணும், நம்ம கிட்ட பணம் ஏது அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த ஜீவா கொடுத்த பணம் தான் இருக்குல்ல அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. சலிச்சுக்கிற மனோஜ், என்ன ரோகிணி இப்படி சொல்ற? அந்த பணம் எல்லாம் எப்பவோ காலி ஆயிடுச்சு. பார்ட்டி வச்சதுக்கு, ஆடு எடுக்கும்போது, கடையை ரெனோவேட் பண்ணதுக்கு, அதுல எல்லா பணமும் செலவாயிடுச்சு. பணம் எல்லாம் என்கிட்ட சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு மனோஜ். டென்ஷன் ஆகுற ரோஹிணி, இதெல்லாம் ஏன் நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல? அந்த பணம் இருக்குன்னு நினைச்சுதானே ஆன்ட்டி கிட்ட தரேன்னு சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி கத்த, என்கிட்ட கேட்டுட்டு சொல்ல வேண்டியது தானே. நான் ஒண்ணு எடுத்து என் பர்சனல் செலவெல்லாம் பண்ணல, எல்லாம் பிசினஸ்க்காக தான் பண்ணிருக்கேங்கிறாரு மனோஜ்.
அப்புறம் எப்படி ஆன்டிக்கு பணம் குடுக்கறதுன்னு ரோகிணி கேட்க, "நீ தானே வாக்கு குடுத்த. அப்ப நீ தானே யோசிக்கணுங்கிறாரு மனோஜ். அப்ப வேற வழியே இல்ல. என் தாலிய தான் வித்தாகணுங்கிறாங்க ரோகிணி. அதையே விக்கணும் அப்படின்னு மனோஜ் கடுப்பா கேட்கிறாரு. வேற வழி இல்ல மனோஜ். நான் ஆன்டிக்கு தரேன்னு சொல்லிட்டேன். நான் குடுத்து தான் ஆகணும். ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு புது தாலி வாங்கி குடு போதும். அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க ரோகிணி. மறுநாள் பொழுது விடியுது. ரோகிணி, வித்யாவும் ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. உன் புருஷன் தான் பெரிய பிசினஸ் பண்றாருல்ல. பெரிய டீலர்ஷிப் எல்லாம் எடுத்திருக்காரு. ஒரு ரூ. 5,00,000 ரெடி பண்ண முடியாதான்னு வித்யா கேக்குறாங்க. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி ப்ராடக்ட் எல்லாம் வந்து அது சேல் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க கையில ப்ராஃபிட்டே நிக்கும். இப்போதைக்கு எனக்கு வேற வழியே இல்ல. அப்படின்னு ரோகிணி சொல்ல, கர்மா இஸ் பூமராங்கிறது சரியா இருக்குல்ல. நாம செய்யறது தான் நமக்கு திரும்ப வரும். அப்படின்னு வித்யா சொல்ல முறைக்கிறாங்க ரோகிணி. உடனே சமாளிச்சுக்கிற வித்யா, இல்லம்மா, முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போகணும்னு அந்த வீடியோவை சிட்டிகிட்ட கொடுத்த. இப்ப கடைசியா அதனால உனக்கு தானேடி பிரச்சனை வந்தது. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி அதுக்கு உன் மாமியார் கோச்சிக்கிட்டு போய் அப்புறம் வாபஸ் வாங்குறதுக்காக பணத்தை வாங்குனாங்க. அந்த பணத்த நீ அடிச்ச. இப்ப அந்த பணத்தோட சேர்த்து ஒரு 3,00,000 நீ மீனாவுக்கே திருப்பி குடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? தான் சுத்தி வந்து உன்னையே அடிச்சிருக்க பாத்தியான்னு வித்யா சொல்றாங்க. வித்யா, நானே கடுப்புல இருக்கேன். இத சொல்லிக்காட்டி நீ என்னை கடுப்பேத்தாத. நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. முத்துக்கு தெரியாம ஆன்ட்டி ரூ. 2,00,000 லாயர் கிட்ட வாங்கியிருக்காங்க. சோ அதனால அந்த பணத்தை எடுத்தா அவங்களால வெளியில சொல்ல முடியாது. தேள் கொட்டின திருடை மாதிரி சைலண்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்னை விட பயங்கரமானவங்களா இருக்காங்க. பிரச்சனையை வேற மாதிரி இழுத்து விட்டுட்டாங்க. அப்படின்னு ரோகிணி சொல்ல, இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. அது மாதிரி உனக்கு ஆயிடுச்சு போ. அப்படின்னு வித்யா சொல்ல, டென்ஷன் ஆகுற ரோகிணி, அப்ப நான் கெட்டவ. எனக்கு எல்லாமே கெட்டதுதான் நடக்கும்னு சொல்ல வரியாங்கிறாங்க. சேச்சே, நான் பழமொழிய சொன்னேங்கிறாங்க வித்யா. ஒரு ஆணையே தேவையில்ல. நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் கைய விட்டு போகுதேன்னு கவலையில இருக்கேங்கிறாங்க ரோகிணி. அப்படிதானேடி முத்துவுக்கும் மீனாவுக்கும் இருந்திருக்கும். அவங்க கடன்லாம் இங்க அங்கன்னு வாங்கி குடுத்துதானே மீனாவோட தம்பிய காப்பாத்திருப்பாங்கன்னு வித்யா கேக்குறாங்க. நீயே வர வர அந்த மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற அப்படின்னு ரோகிணி கோவமா கேட்க, ஐயோ, நான் அதுக்கு சொல்லலடி. அந்த வீடியோவை லீக் பண்ணாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வராதுன்னு தான் சொல்ல வர்றேன். அப்படின்னு வித்யா சொல்ல, அந்த பிஏவை சமாளிக்க வேற வழி தெரியலடிங்கிறாங்க ரோகிணி. அதனாலயும் தான் உனக்கு காசு செலவாச்சுன்னு வித்யா சொல்ல, மொத்தத்துல நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. சரி, தாலிய வச்சு உன் மாமியார் கிட்ட பணத்தை கொடுத்துருவேன்னு வச்சுக்கோ. ஆனா பார்வதி ஆண்டி வீட்ல காணாம போன பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப நீதானேடி மாட்டுவேன்னு வித்யா கேக்குறாங்க. நானே அந்த பயத்துல தாண்டி இருக்கேன்னு ரோஹிணி சொல்ல, இப்ப அதுக்கு என்ன பண்ண போறேன்னு வித்யா கேக்குறாங்க. திருட்டு போன பணம் திரும்ப கிடைச்சிட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவையில்லைல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, அது எப்படி கிடைக்கும்னு வித்யா கேக்குறாங்க. 2,00,000 பார்வதி ஆண்டி கிட்ட கொடுக்க போறேன்னு ரோஹிணி சொல்ல, நீயே எடுத்தேன்னு சொல்லி கொடுக்க போறியான்னு வித்யா சர்ப்ரைஸா கேக்குறாங்க. சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்புறம் என்னன்னு சொல்லி அந்த பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுப்ப அப்படின்னு வித்யா கேட்க, அதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். அடுத்து அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டிய பார்க்க முத்துவும் மீனாவும் கார்ல வராங்க. எப்படி இருக்கீங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க பாட்டின்னு முத்து கேட்க, நல்லா இருக்கோம்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க 2 பேரும். என்னடா இவ்வளவு நாளா காணோமேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன்னு தாத்தா சொல்ல, நீங்க எப்ப வருவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம்னு பாட்டியே சொல்றாங்க. நீங்க நேத்து நான் வந்த போதே இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னீங்கல்ல. சொன்ன மாதிரி அவரை கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாங்க மீனா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷங்கிறாரு தாத்தா. என்ன தாத்தா, நீங்க 2 பேரும் புது ஜோடி மாதிரி இருக்கீங்க. என்ன, ஏதோ விசேஷமான்னு கேக்குறாரு முத்து. ஆமாப்பா, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்றாங்க பாட்டி. 2 பேரும் புது ட்ரெஸ்ல ஜொலிக்கிறாங்க. அப்படியா, சூப்பரு, வாழ்த்துக்கள் தாத்தா பாட்டின்னு முத்து சொல்ல, மீனாவும் அதே சொல்றாங்க. உடனே முத்து, தாத்தா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னு கும்பிடு போடுறாரு. ஓ, அதான் இன்னைக்கு வந்தே ஆகணும்னு சொன்னீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாமா, எங்க புள்ளைங்க தான் எங்களை விட்டுட்டாங்க. இப்ப நாங்க எங்க புள்ளையா நினைக்கிறத நீங்க 2 பேரு தாமா அப்படிங்கிற தாத்தா. அதை எடுத்துக்கூடன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவங்க ஒரு பேக் எடுத்து நீட்டுறாங்க. என்ன இது அப்படின்னு முத்து கேட்க, உங்க 2 பேருக்கும் புடவையும் சட்டையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு வாங்கியிருக்கோம், இந்த புடிப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, தாத்தா எதுக்கு இதெல்லாம், தேவையில்லாத செலவு இல்லைன்னு மீனா கேக்குறாங்க. இதுல என்னமா இருக்கு, எங்களுக்காக நீங்க எவ்வளவோ செய்யறீங்க. எங்களோட கல்யாண நாள் அதுவுமா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, வாங்கிக்கமான்னு தாத்தா சொல்ல, பாட்டி எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பையனிட்ட சரி வாங்கிக்கோன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் வாங்கிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க அவங்க காலை தொட்டு. பட்டுல எல்லாம் எங்களால வாங்க முடியலப்பா, ஏதோ முடிஞ்சதுன்னு தாத்தா சொல்ல, தாத்தா பட்டை விட இதுதான் தாத்தா விலை வசதி. உங்க உழைப்புல எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தான்னு முத்து சொல்றாரு. எத்தனாவது கல்யாண நாள் பாட்டி மீனா கேட்க, 40வது வருஷம் வாங்குறாங்க பாட்டி. அடேங்கப்பா,
40 வருஷமாவா ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க? இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமான்னு முத்து சொல்றாரு. ஒன்னா வாழ்றத விட இப்பவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கீங்க. உங்க வயசு வரும்போது நாங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருந்தாலே போதுங்கிறாங்க மீனா. எங்கள விட சந்தோஷமா நீங்க ராஜா ராணி மாதிரி வாழ்வீங்கன்னு பெரியவர் பிளஸ் பண்றாரு. ரொம்ப வருஷமா நாங்க கல்யாண நாளே கொண்டாடினதில்ல. எங்களுக்குன்னு யாரும் இல்லையே. இப்ப உங்களோட கொண்டாடுறது நிறைவா இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. பெரியவரும் ஆமாங்கிறாரு. பாட்டி என்ன யாரும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நாங்க இருக்கோம்ல. உங்க கல்யாண நாள இப்படி எப்படி கொண்டாடுறோம்னு மட்டும் பாருங்கங்கிறாரு முத்து. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பான்னு தாத்தா சொல்ல, அத குடுன்னு முத்து பேக்க வாங்கிட்டு வண்டிக்கு போறாரு. டேய் சத்யா எங்கடா இருக்க? அப்ப நான் சொன்னத செய்யி. அப்படின்னு முத்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு வந்துட்டு பாட்டி பக்கத்துல உட்கார்ந்துக்க. முத்து எங்களுக்காகலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதப்பா. அப்படின்னு தாத்தா சொல்ல, தாத்தா பாட்டியோட கல்யாண நாள கொண்டாடாம இருக்க முடியுமா? அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. திங்க் பண்ணி பார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. முகத்த துணியில கட்டிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு பையன் வண்டியில வந்து இறங்குறான். யாருன்னு மீனா பாக்க. ஹெல்மெட்ட கழட்ட அது சத்யா. என்னடா வாங்கிட்டியான்னு முத்து வர. ஏய் சத்யா என்னடா இது கோலம்? அப்படின்னு மீனா வேகமா வந்து கேக்குறாங்க. என்னக்கா ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? சத்யா கேக்குறாரு. படிக்கிறத விட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்படின்னு மீனா கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இரு இரு இப்ப எதுக்கு கோவப்படுற? அவன் பார்ட் டைம்ல தான் வேலை பாக்குறான். எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கறாரு முத்து. நீ எதுக்குடா இந்த வேலைக்கெல்லாம் போகணும்னு மீனா கேட்க. இந்த வேலைக்கு என்னக்கா? எல்லாமே நல்ல வேலை தானே? அப்படின்னு சத்யா சொல்றாரு. அதுவும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்குற வேலை. சாப்பாடு குடுக்கறது புண்ணியம் தானே? படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கட்டும். அப்பதானே அவனுக்கும் ஒரு பொறுப்பு வரும்னு சத்யாவ தோளோட சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிறாரு முத்து. டேய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியான்னு முத்து கேட்க, ஸ்வீட்டு, பழம், மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாரு சத்யா. சத்யா அதை எடுக்க போக மீனா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனா முகத்த உம்முன்னு வச்சுக்கிறத பார்த்துட்டு முத்து பக்கத்துல வந்து, மீனா என்ன சிரிங்கிறாரு. மீனாவும் சிரிக்க ட்ரை பண்ண ஓகேன்னு கையாட்டுறாரு. சத்யா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் பாட்டி தாத்தா கிட்ட வர்றாங்க. மாலை எடுத்து குடுத்து இந்தாங்க போடுங்கங்கிறாரு முத்து ஃபர்ஸ்ட். அத்தா பாட்டி இவன் சத்யா என்னோட தம்பி காலேஜ்ல படிக்கிறாங்கறாங்க மீனா. அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சிரிக்கிறாரு தாத்தா. பாட்டி நீங்களும் தாங்க மாலையை பிடிங்க. போடுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாலையை மாத்தி போடுறாங்க. பின்னாடி வர்றவங்க வேடிக்கை பாக்குறாங்க நின்னுது. மீனா அந்த பழத்தட்ட அப்படியே குடுன்னு சொல்ல மீனா அந்த ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க அழகான பிளேட் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அத அப்படியே பொறுமையா கீழ வச்சிருங்கன்னு ஹெல்ப் பண்ற முத்து. இப்ப ஸ்வீட் எடுங்க. அப்படியே 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விடுங்கன்னு சொல்ல அது 2 பேரும் செய்றாங்க. மீனாவும் சத்யாவும் கிளாப் பண்ண இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்னு அவங்கள பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றாரு முத்து. தாத்தா கை கொடுங்க கை கொடுங்க பாட்டி வாழ்த்துக்கள் பாட்டின்னு சத்யாவும் கிளாப் ரொம்ப கிளாடா இருக்காரு. உடனே ரோட்ல நிக்கிற 3 பேரை பார்த்த முத்து, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க சார்னு ஓடி வர்றாரு. என்னங்க சார் என்ன விசேஷம்னு கேட்க, எங்க தாத்தா பாட்டிக்கு இன்னைக்கு திருமண நாள். ஸ்வீட் எடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்ல 3 பேரும் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. அப்படியே ரோட்ல வர இன்னும் 2 பேருக்கும் போய் முத்து கொடுக்கறாரு. ஸ்வீட் எடுத்துக்கிட்டவங்க இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்படியே அவங்க கிட்ட பிளெஸிங்ஸும் வாங்கிக்கிறாங்க. அந்த பக்கம் ரோட்ல வர எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்கறாரு முத்து. எங்க தாத்தா பாட்டி கல்யாண நாள்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து வாழ்த்திட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போறாங்க. இத பாக்குற இந்த 3 பேரும் சந்தோஷமா இருக்க தாத்தா பாட்டி 2 பேர் கண்லயும் கண்ணீர் கண்ண தொடச்சுக்கிறாங்க. பாட்டி என்னாச்சு ஏன் அழுவுறீங்கன்னு முத்து மீனா 2 பேரும் பதறி போய் கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா செருப்பு தைக்கிறவங்க நாங்க. எங்க வாழ்க்கை ஒட்டு போட்ட செருப்பா நாதி இல்லாம மூலையில கிடந்துச்சு. இன்னைக்கு எங்க கல்யாண நாளை இத்தனை பேரோட கொண்டாட வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பாட்டி சொல்ல தாத்தாவும் கையெடுத்து கும்பிடுறாரு. பாட்டி இதோ பாருங்க. என்ன பாருங்க இனிமே யாரும் இல்லன்ற கவலை உங்களுக்கு இருக்க கூடாது. இனிமே எல்லா வருஷமும் நாம சிறப்பா கல்யாண நாள கொண்டாடலாம் அப்படிங்கிற முத்து. இப்ப பாருங்களேன் அப்படின்னு மீனா ஸ்வீட் சாப்பிடல சாப்பிடுன்னு ஒரு ஸ்வீட் அவங்க வாயில வச்சு விடுறாரு. அடுத்து இந்திரா சத்யா சாப்பிடுறான்னு சத்யா வாயில ஒரு ஸ்வீட்டை ஊட்டி விடுறாரு. இந்தாங்கன்னு மீனாவும் முத்துவுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் பண்றாங்க. இங்க ரோஹிணி பார்வதி வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிற ரோஹிணி தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்ல, போன தடவையே நீ காஃபி குடிக்காம கிளம்பி போயிட்ட. நான் போய் காஃபி கொண்டு வரவான்னு பார்வதி கேக்குறாங்க. இல்ல ஆண்டி வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரின்னு பக்கத்துல இருக்க சேர திருப்பி உட்கார்றாங்க பார்வதி. போன தடவை நீ வந்து தலைக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கினேன். இன்னைக்கு மசாஜ் பண்ணி விடலான்னு வந்தியா? உன் அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, இல்ல ஆண்டி நான் அதுக்காக வரல. இப்ப எனக்கே பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கே யாராவது ஹெட் மசாஜ் பண்ண மாட்டாங்களான்னு இருக்குங்கிறாங்க ரோஹிணி. என்னம்மா சொல்ற? உனக்கு என்ன கவலை? உன் புருஷன் தான் பெரிய தொழிலதிபரா முன்னேறி வந்துகிட்டு இருக்கான். உன் மாமியார் உன்ன தங்க தட்டுல வச்சு தாங்குறா. அப்புறம் உனக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் வர போகுது அப்படின்னு பார்வதி கேட்க, என்ன பண்றது ஆண்டி வீட்ல எப்பயுமே சண்டை தான் நடக்குது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு. விஜயாவுக்கு என் மேல ரொம்ப கோவம். வீட்ல பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தெரியும்.
அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆமா ஆன்ட்டி. அந்த சண்டை நடந்து பெரிய ஆர்கியூமெண்டே நடந்துச்சு. கடைசியா முத்துவுக்கும் மீனாவுக்கும் 5 லட்சம் ரூபாய் ஆன்ட்டி தரணும்னு அங்கிள் சொல்லிட்டாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்படியா? அவ்வளவு பணத்துக்கு அவ எங்க போவா? அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. எனக்கும் தெரியல ஆன்ட்டி. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேங்கிறாங்க ரோகிணி. இவ என்ன சொல்ல வர போறாங்கிற மாதிரி பார்வதி ரோகிணிய பார்க்க, ரோகிணி பார்வதிய பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவுல இந்தான்னு மனோஜ் பணத்தை நீட்ட, டேய் வாங்கிக்கடா உனக்கு வரவேண்டிய பணம் தானேங்கிறாரு அண்ணாமலை. இனிமே யாரும் என்னால நஷ்டப்பட்டேன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற விஜயா போனை எடுத்து ஹலோ சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்ப பணம் திருட்டு போகலையா? அங்கதான் இருந்துச்சா? அப்படின்னு விஜயா கேட்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி. அண்ணாமலை அதிர்ச்சியோட விஜயாவை பார்த்துட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.